குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்றைக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ண போறேன்னு சொன்னால், நான் மார்னிங் வெளியில் போயிட்டு வரும்போது ரேடியோ கேட்டுட்டு வந்தேன். ஸோ அதில் கேட்டதைத்தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எவ்ரிடே குக் பண்ணுற நாங்கள் தான். நேரம் டைம் இல்லைன்னு அவசரத்தில் குக் பண்ணும்போது கையில் எண்ணெய் பறக்கும், ரொட்டி சுடும் போது சட்டி சுடும். ஸோ அப்படியான காயங்கள் வந்து எங்களோட கையில் இருக்கும். கூட சமையல் செய்கிறார்கள்னா கண்டிப்பாக அது ஞாபகார்த்தமாக அடையாளங்கள் நிறைய இருக்கும். எனக்குமே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா சொன்ன ரொட்டி சுடும் போது சட்டி சுட்ட காயங்கள். ஸோ அதுக்கு வந்து என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு என்ன பறந்துச்சுது எல்லாத்துக்கும் சட்டி சுட்டுட்டுன்னு சொன்னா உடனே நீங்க குளிர் தண்ணியில கழுவி போட்டு அதுக்கு என்ன செய்யணும்டா, முட்டைன்ற வெள்ளைக்கரு மஞ்சள் கரையில முட்டைன்ற வெள்ளைக்கருவை எடுத்து தனியாக வெள்ளைக்கருவை எடுத்து அமர்த்தி தேய்க்க கூட நான் ஸ்கின் வந்துடும். மெதுவா தேய்ச்சி தடாவி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண விட்டுட்டு கொஞ்ச நேரம் தலையில கணக்க நேரம் வெயிட் பண்ணிட்டு பிறகு வந்து திருப்பியும் அதை குளிர் தண்ணியில கழுவி போட்டு அதுக்கு மேல ஆயில் எல்லாம் போட்டு தடவி விட்டீங்களன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து பொக்களம் வராது, தொப்பளிக்காது, பொக்களம் வராது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடையாளமும் வராதாம் என்று அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பி என்னிட வந்து கேள்வி கேட்க கூடாது. பட் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஹாப்பி.